ஒளியின் பாதை. பொதுவாக நாம் எல்லாரும் திருச்சிலுவை பாதைக்கு அதிகமாக பரிச்சயமாக இருக்கின்றோம். அதனை ஒவ்வொரு தவ காலத்திலும் சிறப்பாகவும் மிகுந்த பக்தி பற்றுதலோடும் ஜெபிக்கும் நல்ல பழக்கம் கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஒத்த தவ காலத்தை தொடர்ந்து வருகின்ற உயிர்ப்பு காலத்தின் கடைபிடிக்க ஏற்ற ஒளியின் பாதை என்ற ஒரு பக்தி முயற்சி நமது கிறிஸ்துவ பக்தி மரபில் உள்ளது என்பதை பலர் அறிந்திருப்பதில்லை. இந்த ஒரு பக்தி முயற்சி சமீப காலத்தில் பரவலாக பரப்பப்பட்டு வருகிறது. இதனை சமீப காலத்தில் சலேசிய துறவு சபை அருள் பணியாளர் சபினோ பாலுபியரி என்பவர் உருவாக்கி அறிமுகம் செய்து வைத்துள்ளார். இதற்கு திரு அவை ஆரம்ப காலத்தில், சிறப்பாக மறை கொடும் துன்ப காலத்தில், வேத கலபானை காலத்தில் கிறிஸ்தவர்கள் குகை கல்லறைகளில் மறைந்து வாழ்ந்த காலகட்டத்தைச் சேர்ந்த சில சுவர் சிற்பங்கள் மற்றும் சுவர் எழுத்துக்கள் தூண்டுதலாக இருந்திருக்கின்றன. சிறப்பாக புனித கலிஸ்டஸின் பெயர் கொண்ட குகை கல்லறையில் காணப்பட்ட இவை பெரிதும் துணை நிற்கின்றன. இந்த புனித கலிஸ்டஸ் யார்? இவர் ஒரு அடிமை, கிறிஸ்துவ மறையை ஒரு கட்டத்தில் தழுவியவர். இவரே பிற்காலத்தில் 217 ஆண்டு முதல் 222 ஆண்டு வரை 16வது திருத்தந்தையாக பணி ஆற்றியவர். இந்த சிற்பங்களும் எழுத்துக்களும் ஆண்டவர் இயேசு உயிர்த்து எழுந்ததிலிருந்து தூய ஆவியார் வரும் வரை உள்ள 50 நாட்களில் நிகழ்ந்த ஆண்டவரின் தோற்றங்கள் மற்றும் பல நிகழ்வுகளை 14 நிலைகளாக குறிப்பிட்டு காட்டுவனவாக உள்ளன. ஒளியின் பாதை என்ற பக்தி முயற்சி திருச்சிலுவை பாதையிலிருந்து மாறுபட்டிருந்தாலும் அவற்றிலிருந்து முற்றிலும் விலகிய ஒன்றல்ல. மாறாக திருச்சிலுவை பாதையில் தொக்கி நின்ற வாழ்வியல்களை வெளிக்கொணர்வனவாக இப்பக்தி முயற்சி உள்ளது. இதனுடைய சிறப்பு கிறிஸ்தவ வாழ்வியலில் நேர்மறையான மற்றும் எதிர்நோக்கு நிரம்பிய பரிமாணங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதே ஆகும். திருச்சிலுவை பாதையில் இவை இல்லாமல் இருக்கவில்லை என்றாலும் அதனுடைய துயரம் நிறைந்த தன்மையினால் தெளிவுபட தெரியாமல் இருந்தன. அப்பரிமாணங்களை வெளிக்கொணர உதவுவது தான் இந்த ஒளியின் பாதையாகும். அருட்பணியாளர் சபினோ பாலும்பேரியின் கருத்துப்படி இதனை ஜெப உணர்வோடு தியானித்து வந்தால் நாம் நமது வாழ்வுக்கு நிலையான அடித்தளத்தை இட முடியும் என்கின்றார். சிறப்பாக பாதை தவறி சென்றவர்கள், வழியறியாதிருப்பவர்கள், வெறுமையின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டவர்கள், புண்பட்டு நொந்து போனவர்கள், பகைமையில் உழலுவோர், இறை நம்பிக்கையில் ஆட்டம் காண்பவர், கோழைத்தனத்தில் மூழ்கியிருப்பவர், அன்பு உணர்வு வற்றி போனவர்கள், இறைப்பணியில் ஆர்வம் இழந்தவர்கள் மீண்டும் புத்துயிரும் புது வாழ்வும் புது உந்துதலும் பெறுவதற்கு உதவும் என்கிறார். ஆம், இந்த பக்தி முயற்சி ஆண்டவர் முன் செல்ல, அன்னை மரியா உடனிருக்க, தூய ஆவியார் நம்மை ஆட்கொள்ள நமக்கு பெரிதும் உதவலாம். இவை சிற்பங்களாக படைக்கப்பட்டு இத்தாலியில் உள்ள தூரின் என்ற இடத்தில் புனித டோன் போஸ்கோவுடைய பிறப்பிடத்தில் காட்சிப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை உருவாக்கியவர் யோவானி டிராகோனி என்பவராகும். நம்முடைய ஆன்மீக பயணத்துக்காக இந்த 14 நிலைகளுக்கான எனது சில சிந்தனைகளை குரல் வழியில் கொடுக்கலாம் என்றுள்ளேன். உயிர்த்த ஆண்டவரின் ஒளி பறந்து விரிந்து பலருடைய வாழ்வை ஒளிபெறச் செய்வதாக. நாம் ஒருவருக்காக மன்றாடுவோம். இந்த ஒளியின் பாதையில் இயேசுவை எதிர்கொண்டு வாழ்வில் அர்த்தங்களை கண்டு கொள்வோம். வாரி நாம் ஒன்று சேர்ந்து அவரது ஒளியில் பயணிப்போம். உலகின் ஒளி நானே, உலகின் வழி நானே, உயிரும் உயிர்ப்புமாய் நானே, நல்லாயன் நானே, ஜீவநதி நானே, வாழ்வின் வானக உணவு
என்றானவா வென்றானவா எனில் ஒன்றாகவா. நானே உலகின் ஒளி, நானே உலகின் வழி, நானே உயிரும் உயிர்ப்புமாய். நானே நல்லாயன், நானே ஜீவனதி, நானே வாழ்வின் வானக உணவு என்றானவா வென்றானவா எனில் ஒன்றாகவா. ஒளியின் பாதை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அவர் இருந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இருந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். கிறிஸ்துவோடு நாம் இருந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இருந்தவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ரோமைக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 6 இறைச்சொற்றடைகள் 5, 8 மற்றும் 11. சிந்தனை. ஒளியின் மக்களாகவும் உயிர்த்த ஆண்டவரின் சாட்சிகளாகவும் இந்த ஒளியின் பாதையில் திருப்பயணிகளாக நம்பிக்கை கொண்டு வழிநடப்போம். கிறிஸ்துவின் உயிர்ப்பினை ஆழ்ந்து தியானித்து கிறிஸ்து நமது வாழ்வில் பளிச்சிட்டு காட்டும் ஒளியின் பாதையை நாம் அடையாளம் காண்போமாக. ஒளியின் முதல் நிலை. இயேசு இறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல். வாழ்வளிக்கும் இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையாலும் உயிர்ப்பின் ஒளியாலும் நீர் உலகை மீட்டருளினீர். வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகின்றீர்கள். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். மத்தேயு 28:5-6. சிந்தனை. கல்லறை திறந்தது, காரிருள் மறைந்தது, கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா. இருள் மீது ஒளி வெற்றி கொண்ட விழா இது. சாவின் மீது வாழ்வு வெற்றி கொண்ட விழா இது. பொய்மையின் மீது உண்மையின் வெற்றி விழா இது. இயலாமையின் மீது இயல்தலின் வெற்றி விழா இது. உயிரினங்கள் இறக்கின்றன, ஆனால் உயிர் இருப்பதில்லை. இயேசு இறப்பிலிருந்து உயிர்த்தெழுந்து தான் வெறும் உயிரினம் அல்ல, உயிரே நான் தான் என்று நிரூபித்து விட்டார். உயிர்த்தெழுதலை சதுசேயர் நம்பவில்லை, பரிசேயர் நம்பினர். ஆனால் அது இறுதி நாளில் நடக்க வேண்டிய ஒன்றாகத்தான் அவர்கள் நம்பினார்கள். எனவே இயேசுவில் அந்த உயிர்ப்பு நடந்தேறியது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பெண்கள் கூட சிலுவையில் அறையுண்டு மாண்டு போன இயேசுவைத்தான் தேடி கல்லறைக்கு வந்தனர். வானதூதர் அவர்களுக்கு, நீங்கள் தேடும் சிலுவையில் அறையுண்ட இயேசு இங்கு இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று கூறுகிறார். இயேசுவின் உயிர்ப்பு கல்லறையை கடந்தும் மனிதருக்கு வாழ்வு உண்டு என்று நமக்கு உணர்த்துகிறது. நமது வாழ்வு இம்மையோடு முடியும் என்றால் நாம் கடினப்பட்டு பண்போடும் நற்பண்புகளோடும் சான்றோராக வாழ்வதும் வீணானதாக இருந்துவிடும். இயேசுவின் உயிர்ப்பு மறுமை வாழ்வுக்கு மட்டுமல்ல, இம்மை வாழ்வில் இறுதியானதும் திருப்பு முனையற்றதும் என்று எதுவும் இல்லை என்பதையும் உணர்த்துகிறது. இம்மை வாழ்வில் இருளாகவும் இறப்பின் நிழலாகவும் இருக்கும் தோல்விகள், இழப்புகள், நஷ்டங்கள், வேதனைகள், இடர்பாடுகளும் காயங்களும் மனப்புண்களும் தீர்வற்றவைகள் அல்ல, அவை விடியலுக்கு முன்னால் வரும் அந்தி பொழுதுகளே ஆகும் என உணர்த்துகிறது. நமக்கு உறுதியூட்டும் இயேசு உயிர்த்தெழுந்து மீண்டும் சாகாமல் நம்மத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதால்
நமக்கு அவற்றை கடந்து செல்ல ஆற்றல் உண்டு. இதனால் ஒரு பொழுது முடியாமல் போனது மற்றொரு பொழுது நமக்கு முடிவதாகும். ஒன்றில் தோல்வியை சந்தித்தாலும் மற்றொன்றில் வெற்றி அடைய முடியும். ஒருவர் நம்மை கைவிட்டாலும் மற்றவர் நமக்கு உதவ முடியும். ஒரு கதவு மூடினாலும் மற்றொரு கதவு நமக்கு திறக்கப்படும் என்று நம்ப நம்மை தூண்டுகிறது. இயேசு உயிர்த்து கல்லறையில் இருந்து வெளிவந்ததை யாரும் கண்டதில்லை. எனினும் இன்றும் இந்த பேருண்மை ஒளியாக இருந்து கோடான கோடி நம்பிக்கையாளர்களுக்கு வெளிச்சம் தந்து ஆற்றல் தந்து ஊக்கமளிக்கிறது என்றால், உயிர்த்த அவர் நம்மத்தியில் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று தானே விளங்குகிறது. மன்றாடுவோம். மரணத்தை வென்ற மாபரனே, இறப்பு என்பது எமக்கு நிச்சயம் என்றாலும் அதனை வாழ்வுக்கு செல்லும் வாயிலாக மாற்றிடும் விதமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திட உதவிடுவீர். வெறுப்பு, துரோகம், குரோதம், வன்மம், பகை, சினம், பேராசை, பொறாமை என்னும் சாவின் தடைகள் எங்களை கட்டி போட்டு விடாதபடி நாங்கள் உமது உயிர்ப்பின் வல்லமையை உணர்ந்து வாழ வரம் தாரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாருங்கள், நாமும் விழித்தெழுந்து உயிர்த்த ஆண்டவரை காண விரைந்து செல்வோம். வாரீர். அல்லேலூயா. ஒளியின் இரண்டாம் நிலை. பெண்கள் வெற்று கல்லறையை காண்தல். வாழ்வளிக்கும் இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையாலும் உயிர்ப்பின் ஒளியாலும் நீர் உலகை மீட்டருளினீர். அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலில் இருந்த கல் புரட்டப்பட்டிருப்பதைக் கண்டார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்தபோது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள். லூக்கா 24:1-3. சிந்தனை. ஆண்டவர் இயேசுவின் உடல் கல்லறையில் இல்லாததைக் கண்டு உண்மையில் அவர்கள் அக்களித்து ஆனந்த நடனம் ஆடியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் குழப்பமுற்றனர். காரணம், இயேசு தான் உயிர்த்தெழுவதாக கூறியதை அவர்கள் முழுமையாக நம்பவில்லை. வெற்று கல்லறை ஆரம்பத்தில்தான் ஆண்டவரின் உயிர்ப்புக்கு சான்றாக கருதப்பட்டது. பல புனை கதைகளை அவிழ்த்துவிட்டு அதனை மறுக்கவும் மறைக்கவும் ஆண்டவரின் பகைவர்களுக்கு எளிதாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் வெற்று கல்லறை பற்றிய சான்றை கைவிட்டு தங்கள் வாழ்விலும் பிறர் வாழ்விலும் உயிர்த்த இயேசு ஏற்படுத்திய தாக்கங்களையே வலுவான சான்றாக முன்வைத்தனர் சீடர்கள். அவற்றை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாமல் போனதால் தான் நீங்களும் நானும் இன்றும் உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். நமது இல்லாமையிலும் இயலாமையிலும் மட்டும் நம் கடவுளை நாம் காண்போம் என்றால் நமக்கு வளமையும் வளர்ச்சியும் செல்வாக்கும் வரும்போது கடவுள் நமக்கு வேண்டாதவராகிவிடுவார். ஆனால் அவர் நமக்கு என்றும் இன்றியமையாதவராக இருந்திட வேண்டும். கடவுள் இடைவெளிகளை நிரப்புகிறவர் அல்ல, மாறாக நிறைவுகளிலும் குடிகொள்கிறவர். நாம் விண்ணக தந்தை போல் நிறைவுள்ளவராய் இருக்க வேண்டும். நம் மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும். நாம் நிறைந்த கனி தந்து சீடர்களாய் இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்புகிறவர் தான்
நம் ஆண்டவர் இயேசு. நாம் தீயவை எதுவும் இல்லாமலும் தீமைகள் எதுவும் செய்யாதவர்களாகவும் இருந்துவிட்டால் மட்டும் போதாது. நாம் நன்மைகளால் நிறைந்து நன்மையை இடைவிடாது இறுதி வரை எல்லாருக்கும் செய்கின்றவர்களாய் இருக்கும்போது தான் நம் ஒளி விடியல் போல எழும். இருள் நடுவே நம் ஒளி உதிக்கும். இருண்ட நம் நிலை நண்பகல் போல் ஆகும். மன்றாடுவோம். வாழ்வோரின் கடவுளே இறைவா, இல்லாமையும் குறைபாடுகளும் மனிதர்களாகிய எங்களது தவிர்க்க முடியாத நிஜங்களாகவும் இருக்கின்றன. அவற்றை கண்டு துவண்டு போகாமல் அவற்றை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் வாய்ப்புகளாக காணச் செய்திருளும். எங்கள் வலுவின்மையிலும் குறைபாட்டிலும் உமது வல்லமை தங்கும் என அறிந்தவர்களாக உமது ஆற்றலில் நம்பிக்கை கொண்டு முன்னேற உதவியருளும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாருங்கள், நாமும் நமது வலுவின்மையில் உயிர்த்த ஆண்டவரின் வல்லமை பெற விரைந்து செல்வோம். அல்லேலூயா. ஒளியின் மூன்றாம் நிலை. மகதலா மரியாவுக்கு ஆண்டவர் தோன்றுதல். வாழ்வளிக்கும் இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையாலும் உயிர்ப்பின் ஒளியாலும் நீர் உலகை மீட்டருளினீர். என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை. ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும். நான் அவரை எடுத்து செல்வேன். யோவான் 20:13-15. சிந்தனை. என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்ற மகதலா மரியாவின் வார்த்தைகள் அவள் இயேசுவிடம் கொண்டிருந்த உணர்வுபூர்வமான அன்பை வெளிப்படுத்துவதாக உள்ளது. அவளுக்கு இயேசு ஒரு கோட்பாடு அல்ல, அவளது வாழ்வையும் ஆளுமையையும் ஆட்கொண்ட ஒருவர். இயேசு எவ்வளவுக்கு அவளது உள்ளத்திலும் உணர்விலும் கலந்திருந்தார் என்றால் அவரை அறியாதவர் யாரும் இருக்க மாட்டார்கள் என்றே அவள் நினைத்தாள். எனவே தான் அவரது பெயரை சொல்லாமல் நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் என்று பொதுப்படையாக கேட்கிறாள். இந்த மகதலா மரியாவின் தணியாத ஏக்கம் ஆண்டவரோடு இணைய ஆன்மா கொண்டிருக்கும் ஏக்கமும் ஆகும். இந்த ஏக்கத்தை தான் திருப்பாடல் பாடகர்கள் நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது என்றும், கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது, என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது என்றும் பாடுகின்றனர். இனிமைமிகு பாடலில் ஆன்மா இதே ஏக்கத்தைத்தான் அவரது நிழலிலே அமர்வதில் நான் இன்புறுவேன், என் தலைவர் எனக்குரியவர், நானும் அவருக்குரியவள், என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடினேன்,
என் உயிருக்கு உயிரான அன்பரை நான் தேடுவேன், அவரை சிக்கன பிடித்தேன், விடவே இல்லை என்று ஏக்கத்தோடு பெருமூச்சு விடுவதை பார்க்கின்றோம். ஆன்மீக வளர்ச்சிக்கு நமது உணர்வுகளும் உள்ள ஆவல்களும் மிகவும் அவசியம். ஆன்மீக வளர்ச்சியையும் எழுச்சியையும் தேடுபவர்கள் தங்கள் உணர்வுகளையும் ஏக்கங்களையும் ஆசைகளையும் வகைப்படுத்தவும் சீர்படுத்தவும் வேண்டும். நமது ஆசைகளும் ஆவல்களும் ஏக்கங்களும் தான் நமது உள்ளம் எதை தேடுகிறது, யாரை தேடுகிறது என்று கணிக்க உதவுகின்றன. யாரை தேடுகிறாய் என்று இயேசு கேட்டபோது தனது வாழ்வின் செல்வத்தையே இழந்துவிட்டதாக உணர்ந்து உணர்ச்சி பொங்க அவரை எங்கே வைத்தனரோ என்று தனது இழப்பை வெளிப்படுத்துகின்றாள் மகதலா மரியா. அவ்வளவுக்கு அவளது உள்ளம் அவரில் பதிந்திருந்தது. நமது உள்ளம் எங்கே உள்ளதோ அங்கே தான் நமது செல்வமும் இருக்கும். இயேசுவை பற்றிய அறிவை மட்டும் நாம் கொண்டிருந்தால் போதாது. அந்த அறிவு நம்மை அவரது ஒளிக்கு இட்டுச் செல்வது அரிது. ஆனால் அவரை நமது ஒப்பற்ற செல்வமாக கொண்டு நமது உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் தேடும்போதே அவரது ஒளி நம்மேல் ஒளிரும். அப்போது அவரை நான் எடுத்துச் செல்வேன் என்று மகதலேன் மரியாவோடு சேர்ந்து கிறிஸ்துவின் ஒளியை தாங்கிச் செல்ல நாம் துணிவும் கொள்வோம். மன்றாடுவோமாக. அன்பின் எல்லையே இறைவா, எம் இதயம் உம்மிலன்றி வேறெதிலும் நிறைவு காணப் போவதில்லை என்று உணர்ந்திருந்தும் நாங்கள் உமக்கு மட்டுமே உரித்தான வெற்றிடத்தை குறைவுள்ளவைகளைக் கொண்டு நிரப்ப முயன்று சோர்ந்து போகிறோம். நாங்கள் எங்கள் உணர்ச்சிகளையும் இயக்கங்களையும் சீர்படுத்தி வகைப்படுத்தி உம்மையே ஒப்பற்ற செல்வமாக கொண்டு அனைத்தையும் குப்பை என கருத செய்தருளும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாருங்கள், நாமும் நம்மை தேடி வரும் இயேசுவை அடையாளம் காண ஏக்கத்தோடு காத்திருப்போம். அல்லேலூயா. ஒளியின் 4ஆம் நிலை. மகதலா மரியா உயிர்ப்பு பேருண்மையை பறைசாற்றுதல். வாழ்வளிக்கும் இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையாலும் உயிர்ப்பின் ஒளியாலும் நீர் உலகை மீட்டருளினீர். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். யோவான் 20:18. சிந்தனை. ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பற்றி பேசுகையில் 4 நற்செய்திகளும் பெண்களே முதல் சாட்சிகளாக இருந்ததாக குறிப்பிடுகின்றன. அவர்கள் வழியாகத்தான், சிறப்பாக மகதலா மரியா வழியாகத்தான் உயிர்ப்பின் நற்செய்தி சீடர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவரே திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று கூட சொல்லலாம். பெண்களின் வாக்குமூலம் யூத வழக்குப்படி செல்லுபடியாகாதது என்றாலும் நற்செய்தியாளர்கள் பெண்களது வாக்குமூலத்தையே சாட்சியாக பதிவு செய்திருப்பது வியப்பாக உள்ளது. இது உயிர்ப்பினால் ஏற்பட்ட முதல் சமூக மாற்றம் எனலாம். மகதலா மரியாவுக்கு அதுவரை
போதனையாக இருந்த இயேசுவின் உயிர்ப்பு இப்போது ஒரு அனுபவமாக மாறிவிட்டது. தகவல்களுக்கும் போதனைகளுக்கும் இல்லாத ஆற்றல் அனுபவங்களுக்கு உண்டு. அதுவும் இயேசுவின் உயிர்ப்பை பற்றிய அனுபவம் மரியாவை நிலை கொள்ள செய்யவில்லை. இயேசுவின் அந்த பாச வேண்டுகோள் அவளை சீடர்களிடம் ஓடிச் செல்ல தூண்டியது. உயிர்த்த இயேசுவின் ஒளியில் மூழ்கிய அவள் ஒளி ஏற்றப்பட்ட விளக்காக கிறிஸ்துவின் ஒளியை பறந்து விரியச் செய்தாள். விளக்கை ஏற்றி யாரும் மறைத்து வைப்பதில்லையே. இப்போது அவள் பறைசாற்றுவது வெற்று கல்லறையை அல்ல, நான் ஆண்டவரை கண்டேன் என்று தான் கண்ட இயேசுவை பறைசாற்றுகிறாள். இயேசு சொன்ன வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கும் வார்த்தையை எடுத்துச் சொல்கிறாள். இயேசுவின் இறப்பால் இருளில் நிழலிலும் அச்சத்திலும் மூழ்கியிருந்த சீடர்களிடத்தில் ஒளியேற்றி வைக்கிறாள் மகதலா மரியாள். தூதரை பணியாளரின் பணியே தான் பெற்ற இயேசு அனுபவத்தை மற்றொரும் பெறச் செய்வதாகும். இயேசுவை தராத போதனையும் சேவையும் இருளையே அதிகரிக்கும் என அன்னை தெரேசாள் ஒரு இடத்தில் சொல்கிறாள். கிறிஸ்துவை பற்றிய நமது நம்பிக்கை பெரும்பாலும் பிறர் சொல்ல கேட்டு பெற்ற கோட்பாடுகளை சார்ந்ததாகவே இருந்து விடுகின்றது. கிறிஸ்து என்ற வாழும் நபரின் அனுபவமாக மாறாது இருந்து விடுகிறது. இதனால்தான் நமது கிறிஸ்துவ வாழ்வு யாருடைய வாழ்விலும் பெரிய தாக்கம் ஏற்படுத்துவது இல்லை. மன்றாடுவோம். எங்களது சுவையும் ஆறுதலுமான இறைவா, உமது பிரசன்னத்தை நாங்கள் சுவைத்து உம்மோடு நெருக்கமான உணர்வு கொண்ட உறவை வளர்த்து கொள்ள எங்களை வயப்படுத்தி உமது அன்பிற்குள்ளாக ஈர்த்து கொள்ளும். நீர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்த்து உமது இனிமைக்கு ஏற்ற சாட்சிகளாக எங்கும் இருந்திட தயை கூர்வீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாருங்கள், நற்செய்தியை அறிவித்து இயேசுவை உலகிற்கு கொடுக்க விரைந்து செல்வோம். அல்லேலூயா. ஒளியின் 5ஆம் நிலை. ஆண்டவர் எம்மாவூஸ் வழியில் தோன்றுதல். வாழ்வளிக்கும் இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையாலும் உயிர்ப்பின் ஒளியாலும் நீர் உலகை மீட்டருளினீர். சீடர்களுள் இருவர் ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. லூக்கா 24:13. சிந்தனை. இயேசுவால் எதுவும் ஆகப் போவதில்லை என்ற அவநம்பிக்கையில் மூழ்கியவர்களாக தங்கள் பழைய நிலைகளை நோக்கி பயணிக்கின்றனர் எம்மாவூஸ் சீடர்கள். அவர்கள் மட்டுமல்ல, பேதுருவும் மற்ற சீடர்களும் நாங்கள் மீன்பிடிக்கப் போகிறோம் என்றனர். தங்களோடு பயணித்து வந்த மற்றும் தங்களுக்கு மிகவும் பரிச்சயமான இயேசுவை கூட அவர்களால் அடையாளம் காண முடியாத வகையில் அவர்களது பார்வை மறைக்கப்பட்டிருந்ததோடு அவர்களது உள்ளமும் இறுகி போயிருந்தது. இந்த நிலையில்தான் இயேசு தம் சீடர்களை
அந்த நிலையில் விட்டுவிட விரும்பாது அவராக அவர்களை எதிர்கொண்டு அவர்களது பார்வையையும் உள்ளத்தையும் செம்மைப்படுத்தி அவர்கள் பணியை தொடர எருசலேமுக்கு திரும்பிச் செல்ல வைக்கிறார். மீண்டுமாக மனிதர்களை பிடிப்பவர்களாக தொடர தூண்டுகிறார். இந்த சந்திப்பின் போது சீடர்களின் மந்த உள்ளத்தை இயேசு கடிந்து கொண்டாலும் அவர்களை வற்புறுத்தவும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. மாறாக அவர்கள் தம் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கும் வார்த்தையால் பயப்படுத்தி நயமாக கவர்ந்தெழுக்கின்றார். அவரால் கவர்ந்தெழுக்கப்பட்டு அவர்களாக எங்களோடு தங்கும் பொழுது போய்விட்டது என்று பதிலளித்து தங்களோடு தங்க அழைக்கின்றனர். புனித தந்தை பியோ அவர்கள் எம்மோடு தங்கும் என்ற மன்றாட்டில் இயேசுவை என் இதய ஒளியே, என் ஒப்பற்ற மகிழ்வே என்று ஏக்க பெருமூச்சுக்களோடு அழைக்கின்றார். மேலும் அவர் எப்போதும் எம் உள்ளம் உமக்கு ஆறுதலின் இடமாகவும் உம் அன்பு வாழும் கூடாகவும் அமைய எம்மோடு தங்கும் ஆண்டவரே என்கின்றார். சீடர்கள் இயேசுவை தங்களோடு அந்த மாலை வேளையில் அழைத்தது தங்கள் இருளான வாழ்வில் இதய ஒளியானவரை அழைத்துள்ளனர். இனி அவர்களுக்கு இரவே இராது. விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். நாம் தேடும் அன்பும் ஆறுதலும் இயேசுவின் உடனிருப்பில் மட்டுமே உண்டு என்று உணர்வோம். மன்றாடுவோமாக. எங்களை நல்லாயனைப் போல் சுமந்து காப்பவரே, எங்கள் நெஞ்சில் உள்ளொளியாக நீர் நிறைந்திருந்த போதும் எங்கள் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. தவறிச் செல்லும் ஆடுகளாக நாங்கள் அலைந்து திரியும் நிலைகளிலும் எங்களை சந்தித்து உமது வழிகளுக்கு எங்களை அழைத்துச் செல்லும். உமது நெருக்கத்தை, உமது செயலாற்றலை எங்களது வாழ்வில் அடையாளம் காண எங்கள் அகக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாருங்கள், நமது இதய கதவை திறந்து ஆண்டவரை வரவேற்று அவரோடு விருந்தாடுவோம். அல்லேலூயா. மறைக்கப்பட்ட கண்கள், முகவாட்டமுள்ள தோற்றம், மந்தமான உள்ளம் உம்மை அறிந்து உணர முடியவில்லையே. எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும். மறைக்கப்பட்ட கண்கள், முகவாட்டமுள்ள தோற்றம், மந்தமான உள்ளம் உம்மை அறிந்து உணர முடியவில்லையே. ஒளியின் 6ஆம் நிலை. அப்பம் பிற்கையில் ஆண்டவரை கண்டு கொள்தல். வாழ்வளிக்கும் இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையாலும் உயிர்ப்பின் ஒளியாலும் நீர் உலகை மீட்டருளினீர். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன, அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். லூக்கா 24:28-32. சிந்தனை. இயேசு எம்மாவு சீடர்களை ஆட்கொண்ட விதம் அவர் ஓர் ஆன்மாவை ஆட்கொள்ளும் விதத்தை காட்டுகிறது. ஆன்மாவை தேடி வரும் ஆண்டவர் அதனுடைய நிலைகளை உணர்ந்து உடன் பயணித்து உணவின் ஆழங்களை உணர்ந்து உரையாடி உள்ளத்தை பற்றி எறிய செய்கின்றார். மேலும்
ஆன்மாவின் வரவேற்பை ஏற்று அதனோடு தங்கி உறவாடி விருந்தாடி மகிழ்விக்கின்றார். அவர் அப்பத்தை பிற்கையில் சீடரின் கண்கள் திறக்கப்பட்டன. அவரை அடையாளம் கண்டு கொண்டனர். பந்தியில் நடந்தது என்ன? அவர் அவர்களுக்குள்ளாகவே இடம் பிடித்து விடுகிறார். இவ்வாறு கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருந்த ஆண்டவர் அவரது குரலில் மயங்கி ஆன்மா தங்கள் இல்லத்திற்குள் வரவேற்கும் போது அவர் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துகிறார். அவர்களும் அவரோடு உணவு அருந்துகின்றனர். இதே உன்னத பரிமாற்றத்தை தானே நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நற்கணி விருந்திலும் நமக்கு வழங்குகிறார். ஆண்டவரை நமது அறிவு சார்ந்த ஆராய்ச்சினாலும் நமது திறமைகளாலும் நமது பலத்தாலும் கண்டு கொள்ள முடியாது. ஏனெனில் அவர் சுவைத்து பார்க்க வேண்டியவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். தேன் என்ற வார்த்தை தித்திப்பதில்லையே, சுவைக்காத வரை அதன் சுவை நமக்கு சுகம் தருவதில்லையே. ஆண்டவரை நமது உணவாக ஊட்டமாக கொள்ளாதவரை அவரை அடையாளம் காண்பதில்லை. நானே வாழ்வு தரும் உணவு என்று அவர் சொன்னது எவ்வளவு உண்மையானது! அவரது ஒளியின் பிரசன்னம் நற்கணை விருந்திலும் அயலாரிலும் அவரை இனம் காண செய்கிறது. ஒவ்வொரு உறவையும் அடையாளப்படுத்தும் ஒரு செயலோ அங்க அசைவோ சொல்லோ இருக்கும். அவற்றை கொண்டு அவைகளை நாம் எளிதில் அடையாளம் கண்டு கொள்கிறோம். மகதலா மரியாவை அம்மா என்று அழைத்தபோது அடையாளம் காணாதவர் மரியா என்று அழைத்தவுடன் மகதலா மரியா ரபூனி என்று பாசம் ஒழுக அழைத்து அவரை அடையாளம் கண்டு ஓடி பற்றி கொள்கிறாள். அவ்வாறே இயேசுவின் அடையாளமாக சிக்னேச்சராக இருந்தது அவர் அப்பம் பிற்கும் விதம். அவர் அப்பம் பிற்கும் போதெல்லாம் அது வெறும் அப்பத்தை உடைப்பதாக இராது, மாறாக அதில் அவரது தற்கையொழிப்பு, தியாகம், பரிவு மனப்பான்மை வெளிப்படும். அவர் அப்பத்தை பிற்கும் வரை அவரை அடையாளம் காணாதிருந்தனர் சீடர்கள். அவ்வாறே உனக்கு ஆண்டவருடைய அடையாளமாக இருப்பது என்ன? மன்றாடுவோம். உறவான தேவனே, உணவாக வருபவரே, எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவரே? உமது நலனும் பேரன்பும் எங்களுக்கு வாழ்நாள் எல்லாம் தடையின்றி கிடைக்கச் செய்வீராக. நாங்கள் உமது நெருக்கத்தையும் உமது அசைவாடுதலையும் உமது இடைப்படுதலையும் எப்போதும் தவறாமல் அடையாளம் கண்டு திடம் கொள்ள செய்வீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாருங்கள், புது பார்வை பெற்று இயேசுவின் மனநிலையை நாமும் கொண்டிருக்க அவரிடம் விரைவோம். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றேன். உங்களுக்கு சமாதானம். ஒளியின் 7ஆம் நிலை. ஆண்டவர் எருசலேமில் சீடர்களுக்கு தோன்றுதல். வாழ்வளிக்கும் இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையாலும் உயிர்ப்பின் ஒளியாலும் நீர் உலகை மீட்டருளினீர். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு
அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். லூக்கா 24:36-37. சிந்தனை. நம் ஆண்டவர் அதிசயங்களில் ஆண்டவர், ஆச்சரியமானவைகளை செய்பவர். ஆண்டவரால் ஆகாதது எதுவும் இல்லையே. சீடர்கள் அறையின் கதவுகளை மட்டுமல்ல, எதிர்நோக்கின் கதவுகளை, புது முயற்சிகளின் கதவுகளை, எதிர்பார்ப்பின் கதவுகளை, திறன்களின் கதவுகளை இழுத்து மூடியிருந்தனர். இதனால் அச்சுறுத்தும் யூதர்களை மட்டுமே அவர்களால் வெளியே வைக்க முடிந்தது. ஆனால் ஒளியாம் கிறிஸ்துவை வெளியே வைக்க முடியவில்லை. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற வாழ்த்தே உயிர்த்த இயேசு சீடர்களுக்கு தந்த வாழ்த்தொழியாகும். இதுவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பிறரை வாழ்த்த கிடைத்த சிறந்த வாழ்த்தொழியும் ஆகும். உயிர்த்த ஆண்டவர் தரும் அமைதி சலனமற்ற, சந்தடியில்லாத, செயலாக்கம் இல்லாத அமைதி அல்ல. இயேசு தரும் அமைதி உலகம் தர முடியாததும் உலக முறையில் புரிந்து கொள்ள முடியாததும் ஆகும். இந்த அமைதி ஒருவரை ஒதுங்கி இருக்க விடுவது இல்லை. அவர்கள் தாம் பெற்ற அமைதி யாவரும் பெற வேண்டும் என்று வேட்கை கொண்டு வசதி நிலைகளை களைந்து அமைதியை நிலைநாட்ட சவால்களை ஏற்க துணிவர். இயேசுவின் மரண துயரத்தில் முடங்கி போய் இருந்த சீடர்களுக்கு அமைதியின் தூதுவர்களாக மாற்றிட இயேசு தோன்றுகிறார். அவர்கள் பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள இடத்தில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த இடத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட வீறு கொண்டு எழ வேண்டும் என்று அவர்களுக்கு தமது அமைதியை உரித்தாக்குகிறார். அறுவடையோ மிகுதி, அவற்றை கூட்டி சேர்க்க வேலையாட்கள் இல்லாமல் போய்விடக்கூடாதல்லவா? அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். மன்றாடுவோமாக. அமைதியின் தெய்வமே இறைவா, அமைதியில்லா உலகினில் அமைதியின் தூதுவர்களாக செயல்பட அழைக்கப்பட்ட நாங்கள் உமது அமைதியை எங்களுக்குள்ளாக நாங்கள் ஏற்று அமைதியின்றி இருப்போருக்கும், அமைதியை சீர்குலைப்போருக்கும் அமைதியின் பாடத்தை புகட்டவும், நாங்கள் வாழும் சூழலில் அமைதிக்கு எதிரானவற்றை மறுத்து வாழவும் வரம் தாரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாருங்கள், உலகம் தரக்கூடாத இயேசுவின் அமைதியை நாமும் பெற்று பகிர்ந்திட விரைந்து அவரிடம் செல்வோம். அல்லேலூயா. மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். சிலுவையின் அன்பை போற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். ஒளியின் 8ஆம் நிலை. மன்னிக்கும் அதிகாரத்தை சீடர்களுக்கு உயிர்த்த இயேசு வழங்குதல். வாழ்வளிக்கும் இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையாலும் உயிர்ப்பின் ஒளியாலும் நீர் உலகை மீட்டருளினீர். இயேசு அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும்.
எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா. யோவான் 20:22-23. சிந்தனை. பாவத்தை மன்னிக்கும் அதிகாரத்தை கடவுள் தன்னோடு வைத்துக் கொள்கிறார். சீடர்கள் தூய ஆவியை பெற்றுக் கொண்டதால் மன்னிக்கும் கடமையை சிறப்பாக பெற்றிருக்கின்றனர். எனினும் மன்னிக்கும் ஆற்றல் மனிதருக்கு அவசியமாக இருப்பதால் அதனை கடவுள் மனிதர் அனைவருக்குமே அந்த ஆற்றலை கொடுத்துள்ளார். ஏனெனில் மன்னிப்பு என்பது உயிர் காக்கும் மருந்தாகும். மன்னிப்பு என்ற ஒன்று இன்னும் செயல்பட்டு கொண்டிருப்பதால் தான் மானிடம் இன்னும் அழியாமல் இருக்கிறது. இந்த மன்னிப்பு தங்கு தடையின்றி 7 முறை 70 முறை என்று தொடர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது நம் இயேசுவின் விருப்பம் அன்றோ? இந்த ஆற்றலின் பயன்பாடு குறையும் போது புண்படுத்துதலும் குற்றப்படுத்துதலும் வஞ்சம் தீர்ப்பதும் பழி வாங்குவதும் மலிந்து கொண்டே போகிறது. நீண்டு கொண்டே போகும் பகை மற்றும் வெறுப்பின் சங்கிலி தொடர் நீளாதபடி அதனை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் மன்னிப்புக்கு உண்டு. இறைவன் நம் பாவங்களை மன்னிக்க தயாராக இருந்த போதிலும் மனிதர்கள் அதனை ஒருவருக்கொருவர் கொடுக்க மறுப்பதால் இறைவன் வழங்கும் மன்னிப்பின் பயனை நாம் உணராமல் போகிறோம். குற்றம் புரிந்தவர் மன்னிப்பை கேட்டு பெற வேண்டும் என்று நாம் இருந்துவிட்டால் தேவைப்படும் உரியவருக்கு மன்னிப்பு கொடுக்காமலே போய்விடலாம். இயேசு தம்மை சிலுவையில் அறைந்தவர்கள் தங்கள் குற்றங்களுக்காக வருத்தம் கொண்டதாகவோ மன்னிப்பு வேண்டியதாகவோ இல்லாத போது அவர்களை குற்றமறியாதவர்கள் என்று கருதி அவர்களை மன்னிக்கும்படி இறை தந்தையிடம் மன்றாடினார். அவர் அவ்வாறு செய்தது கோழைத்தனமாக தோன்றினாலும் அது அவருடைய ஆன்ம வலிமையை காட்டுவதாகவும் அவரது பேரிரக்கத்தை காட்டுவதாகவும் இருந்தது. உண்மையில் மன்னிப்பு வழங்குபவர் கோழைகள் அல்ல. தவறுகளையும் குற்றங்களையும் அவர்கள் வெறுத்தாலும் தவறு செய்தவர்களை குற்றம் புரிந்தவர்களையும் ஏற்றுக்கொள்கின்றனர். மன்னிப்பவர் ஒருவரை சிறையிலிருந்து விடுவிக்கின்றார். அந்த சிறை கைதி அவரே தான். மகிமை பாராட்டுபவர் குற்றம் சுமத்துபவர் அவற்றிற்கு அடிமையாகி அவற்றால் ஆட்டி படைக்கப்படுகிறார். மன்னிக்கும் போது அவற்றின் ஆதிக்கத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறார். பழி வாங்குவதும் வஞ்சம் தீர்ப்பதும் கோழைத்தனத்தின் வெளிப்பாடுகள். மன்னிப்பு நம்மிலும் மற்றவரிலும் காயங்களை ஆற்றும். மன்னிப்பு என்னும் ஒளி குற்றங்கள் பாவங்கள் என்ற இருளை விரட்டி அடிக்கிறது. மன்றாடுவோம். நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவரான ஆண்டவரே, நாங்கள் எங்களிலும் பிறரிலும் பாவத்தை வெறுத்து குற்றம் புரிந்தவர்களையும் பாவத்தில் உழல்வோரையும் நேசித்து உம்மைப்போல் அரவணைக்கும் கரங்களை நீட்டி வரவேற்க உதவியருளும். எங்களை சிறைப்பிடித்திருக்கும் கோபம், வெறுப்பு மற்றும் பகை என்ற சிறையிலிருந்து எங்களை விடுவித்து காத்தள்ளும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாருங்கள், நமக்கு எதிராக குற்றம் புரிவோரை மன்னித்து ஆண்டவரின் மன்னிப்பை பெற விரைவோம். அல்லேலூயா. என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். காயத்தழுந்தினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். ஒளியின் 9ஆம் நிலை. தோமாவை நம்பிக்கையில் திடப்படுத்துதல். வாழ்வளிக்கும் இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையாலும் உயிர்ப்பின் ஒளியாலும் நீர் உலகை மீட்டருளினீர். இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலையிடு, உன் கையை நீட்டி என் விலாவிலிடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். யோவான் 20:24-29. சிந்தனை. தோமாவின் கோரிக்கை அவரை நம்பிக்கையற்றவராக நமக்கு காட்டுகிறது. இயேசுவும் அவரிடம் ஐயம் தவிர் என்றே சொல்கிறார். தோமாவின் ஐயத்தில் ஒரு வகையான உரிமை கொண்டாடுதல் மறைந்திருக்கிறது. மற்றவர்கள் இயேசுவை நேருக்கு நேர் கண்டார்கள் என்றால் தனக்கும் ஏன் அது கொடுக்கப்படவில்லை என்ற அன்பினால் தூண்டப்பட்ட முறையீடு அது. கடவுளிடத்திலே நேர்மையான அன்பு கொண்டவர்கள் கடவுளை புகழ்ந்து போற்றுவது மட்டுமல்லாமல் அவரோடு உறவாடவும் வாதாடவும் முறையிடவும் செய்வர். தோமா ஐயமுற்றது இயேசுவை அல்ல, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று மற்றவருடைய வாக்கு மூலத்தில்தான் ஐயம் கொண்டார். உண்மையை அறியும் வேட்கையால் தோமா தூண்டப்பட்டார் எனலாம். உண்மையை அறிவதும் அறிந்த உண்மைக்கு கையெழுத்து வாழ்வதும் நமது கடமையாகும். உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலை ஆக்கும் என்கிறார் நம் அன்பு ஆண்டவர். உண்மையை அறியும் முயற்சியில் ஒரு கட்டத்தில் ஐயம் இடம்பெறுகிறது என்றாலும் அதுவே இறுதியானதாக இருந்துவிடக்கூடாது. அப்படி இருந்துவிட்டால் அது நம்மையே கடின உள்ளத்தினராய் ஆக்கிவிடும், சிந்திக்க முடியாமல் போய்விடும். நாம் கிறிஸ்துவ முதிர்ச்சியை நோக்கி உயர்ந்து எழ இறைவன் நமக்கு தந்த 2 சிறகுகள் அறிவாற்றலும் அன்பாற்றலும். இவை 2ஐயும் சீராக வளர்த்து செயல்பட வைப்பது அவசியம். ஏனெனில் அறிவுக்கு எட்டாதவை பிடிபடாதவை ஏராளம் உள்ளன. அவற்றை அன்பின் ஆற்றலால் தான் அடைய முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைந்தவர்களும் பண்பாளர்களும் இவ்விரண்டு ஆற்றல்களையும் சீராக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அறிவு அன்பினால் செறிவூட்ட பெற வேண்டும். அறிவும் அழிந்து போவும், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது என்கிறார் பவுல் அடிகளார். தோமா ஒரு கட்டத்தில் அறிவு கொண்டு இயேசுவின் உயிர்ப்பு உண்மையை அறிய முற்பட்டாலும் இயேசு அவரது கோரிக்கையை ஏற்று அவருக்காக மீண்டும் தோன்றி தன்னை தொட்டு உணர அழைத்தவுடன் தன் அறிவை கடந்து அன்பினால் தூண்டப்பட்டு நம்பிக்கை தாவுதல் செய்கின்றார். அப்போது அவருக்கு புலப்பட்டது வெறும் காயம் தாங்கிய உயிர்த்த ஆண்டவர் மட்டுமல்ல, கடவுளே அவருக்கு புலப்பட்டார். அப்போது அவர் உச்சக்கட்ட இறை அனுபவம் பெற்றவர் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று நம்பிக்கை அறிக்கை செய்கின்றார். இயேசுவின் சந்திப்பை பெறுவதில் தோமா பின்தங்கி இருந்தாலும் அவரை கடவுளாக அறிக்கையிடுவதில் அவர்தான் மற்ற சீடர்களை விட முந்திக் கொள்கிறார். இந்த நிகழ்வில் இயேசுவின் இரக்கம் நிறைந்த அன்பும் தோமாவின் அவலமும் சந்தித்து கொண்டன. நமது உறவு வட்டத்தில் எழும் சந்தேகங்கள் மத்தியில் சான்றுகளை தேடி அறிவு மட்டும் பயன்படுத்துவது உறவு விரிச்சல்களையும் பிளவுகளையும் பிரிவுகளையும் ஏற்படுத்தும். நமக்கு தேவை அன்பினால் தூண்டப்பட்ட அறிவு. அதுவே நம்மை என் கணவன், என் மனைவி, என் பிள்ளை, என் பெற்றோர் என்று உரிமை கொண்டாடச் செய்து குற்றத்தை ஊதி பெருக்கி பூதம் ஆக்காது. கடவுளை நம்புவது மட்டுமல்ல, பிறரை நம்புவதும் ஒரு சிறப்பான ஒளியாகும். அது மங்கும்போது மற்ற எல்லாமும் ஒளியிழந்து இருளடைந்து போகின்றன. எனவே நம்பிக்கை என்ற விளக்கை அணையாது காக்க போதிய அன்பு என்ற எண்ணெயை தொடர்ந்து வார்க்க வேண்டும். மன்றாடுவோம். நம்பிக்கையை தொடங்குபவரும் அதனை நிறைவு செய்பவருமான எங்கள் ஆண்டவரே, சந்தேக நெருப்பு எங்கள் பாச உணர்வுகளை
உறவு பந்தங்களை சுட்டரிக்காது உமது உடனிருப்பு என்ற வற்றாத நீரூற்று எங்கள் உள்ளங்களிலும் உணர்வுகளிலும் பெருக்கெடுத்து ஓடச் செய்தருளும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாருங்கள், நம்பிக்கையின் ஒளி உலகெங்கிலும் சுடர்விட்டு ஒளிர்ந்திட உழைத்திட விரைவோம். அல்லேலூயா. தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்த தேவ கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்த தேவ கூட்டம். நிழலை தொட்டுவிடும் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. நிழலை தொட்டுவிடும் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. உன் உள்ளத்தில கத்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கண்டு எல்லாம் நடக்கும். ஒளியின் 10ஆம் நிலை. ஆடுகளை பேணிக்காக்க பேதுருவுக்கு கட்டளையிடுதல். வாழ்வளிக்கும் இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையாலும் உயிர்ப்பின் ஒளியாலும் நீர் உலகை மீட்டருளினீர். யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். சீமோன் அவரிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். யோவான் 21:17. சிந்தனை. ஆண்டவருக்கும் தேவை உண்டு. சிலுவையில் இயேசு தாகமாயிருக்கிறது என்று சொல்லி நமக்காக தணியாத தாகம் கொண்டிருப்பதை வெளிப்படுத்தினார். பேதுருவிடம், நீ இவர்களை விட அன்பு செய்கிறாயா என்று கேட்டு அவரது அன்புக்கான தேவையை வெளிப்படுத்துகின்றார். அதுவும் அவர் விரும்பும் அன்பு முதல் தரமானதாக இருந்திட வேண்டும். அவருக்கு கொடுக்கப்படும் அன்பு முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் காட்டுவதாக இருக்க வேண்டும். அப்படி அவர் எதிர்பார்க்கும் அன்பு உணர்ச்சிகளோடு நின்று விடுவது அன்று, மாறாக அது செயலில் சிறப்பாக பிறரன்பு செயலில் வெளிப்படும் ஒன்றாகும். இதனையே சீமோனிடம் எதிர்பார்த்து என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என கட்டளையிடுகிறார் ஆண்டவர். நாம் ஆண்டவருக்கு நேரடியாக எதுவுமே செய்ய முடியாது. எரியும் புதரின் முன் தன் காலணிகளை கழட்டிவிட்டு மண்டியிட்டு ஆராதிக்க முயன்ற மோசேயை யாவே கடவுள், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தைக் கண்டேன், என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் என்று அவருக்கு ஒரு பணியை கொடுக்கின்றார். நாம் அவருக்கு செய்ய விரும்புபவை, அவருடைய சின்னம் சிறியவர்களுக்கு செய்பவை அவருக்காக செய்வதாகவே இருந்திட முடியும். இதனைத்தானே நாம் இறுதி தீர்ப்பின் போது, என் சின்னம் சிறியவர்களுக்கு நீ செய்ததெல்லாம் எனக்கே செய்தாய் என்று அவர் சொல்வதை நாம் கேட்போம். ஆண்டவரை எவ்வளவு தான் நாம் அன்பு செய்தாலும் அது ஒருபோதும் பற்றாததாகவே இருக்கும். ஏனெனில் அவரது அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் ஆழத்தையும் நாம் ஒருபோதும் முழுவதுமாக அறிந்து கொள்ள இயலாது. இதனால் ஆண்டவரை அன்பு செய்வதில் யாரும் தற்பெருமை கொள்ள முடியாது. ஆண்டவர் சீமோனிடம், உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று 2வது 3வது முறையும் கேட்டபோது, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு எல்லாம் தெரியுமே என்று தன் இயலாமையையும் ஆண்டவருடைய அளவற்ற அறிவையும் உணர்ந்து பதிலளிக்கிறார். அன்பு காட்டுவதில் மேட்டிமை உணர்வு கொள்வது அன்பை போலித்தனமாக ஆக்கிவிடும். உண்மையான அன்பில் தற்பெருமை இருப்பதில்லை. தற்பெருமை கொண்ட அன்பு மற்றவரை வயப்படுத்தி அடக்கி ஆடத் துடிக்கும்.
சீமோனின் இந்த பதிலில் காணப்பட்ட தாழ்ச்சியும் ஆண்டவருக்கு தெரிந்திருந்தால் போதும் என்ற ஆழமான உணர்வும் ஆண்டவருடைய சேவையில் உள்ளவர்களுக்கு மிகவும் அவசியமாகும். ஆம், ஆண்டவரின் சேவையில் நிலைத்து செயல்படுவதற்கு தேவை திறன்களும் திறமைகளையும் விட அவர் மேல் கொண்டிருக்கும் நேர்மையான அன்பாகும். இயேசு சீமோனை இக்கேள்விக்கு உட்படுத்தி இறையன்பின் ஒளியை அவரில் ஏற்றி வைக்கிறார். மன்றாடுவோம். வலியவரை நாணச் செய்ய வலுவற்றவரை தேர்ந்தெடுக்கும் வல்லவரே, உம்மால் எல்லாம் கூடும் என்ற போதிலும் வலுவிழந்த எங்களையும் உமது உதவியாளர்களாக அழைத்து எங்கள் வாழ்க்கை சூழல்களில் நியமித்துள்ளீரே. நாங்கள் உமது அன்பால் தூண்டப்பட்டு பணிவுடன் எம் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்ந்திட அர்ப்பண ஒளியை எம் உள்ளங்களில் ஏற்றுவிடுவீராக. ஆண்டவரே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாருங்கள், உயிர்த்த ஆண்டவரின் சார்பாக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை பேணி காக்க விரைவோம். அல்லேலூயா. என்னை அனுப்பும் தெய்வமே, மக்களின் விடுதலைக்காய். என்னை அனுப்பும் தெய்வமே, மக்களின் விடுதலைக்காய். என்னை தேர்ந்ததுவும் நீதான் என்றால், என்னை அழைத்ததுவும் நீதான் என்றால், என்னை தேர்ந்ததுவும் நீதான் என்றால், என்னை அழைத்ததுவும் நீதான் என்றால், என்னை அனுப்பும் தெய்வமே, மக்களின் விடுதலைக்காய். என்னை அனுப்பும் தெய்வமே, மக்களின் விடுதலைக்காய். ஒளியின் 11ஆம் நிலை. நற்செய்தி பறைசாற்ற சீடர்கள் அனுப்பப்படுதல். வாழ்வளிக்கும் இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையாலும் உயிர்ப்பின் ஒளியாலும் நீர் உலகை மீட்டருளினீர். 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். மத்தேயு 28:16-20. சிந்தனை. விண்ணேற்றம் அடையும் நேரம் வந்ததும் தன் இறை தூதரை பணியை தொடரும் பொறுப்பை தம் சீடர்களிடம் இயேசு இறுதியாக ஒப்படைக்கிறார். அவர்கள் அழைக்கப்பட்டது தங்களுக்காக அல்ல, இந்த உலகம் உய்வதற்காக, ஆண்டவரின் சார்பாக உழைத்திட அனுப்பப்படுவதற்காகவே அழைக்கப்பட்டனர். இயேசுடைய இறை தூதரை பணி தடைப்பட்டு போகாமல் இருக்கவும், நற்செய்தி விழுமியங்களும் மறக்கப்படாது வேர்பிடித்து வளரவும், இயேசுவுக்கு கிடைத்த ஒரே உத்தரவாதமும் ஒரே நம்பிக்கையும் சீடர்கள் மட்டுமே. தம் சீடர்களின் நினைவில் தான் பதிந்து இருக்க வேண்டும் என்று நற்கருணையை இறுதி இராவுணவின் போது இயேசு தந்தார். இப்போது விண்ணேற்றம் அடையும் இந்த இறுதி தருணத்தில் உலகெங்கும் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்று தமது ஆழமான ஆவலை கட்டளையாக கொடுக்கிறார். பக்தர்களும் உபகாரிகளும் அபிமானிகளும் உதவி பெற்றவர்களும் இயேசுவை சூழ்ந்து வருவது உண்டு. ஆனால் அவரது கவனத்தில் எப்போதும் இருந்தவர்கள் சீடர்கள்தான். உலகம் முடியும் வரை இயேசுவின் பணி தொடர அவருக்கு தேவை சீடர்களே. பக்தர்களாக தொடங்குபவர்கள் உதவிகளை பெறுவதோடு நின்றுவிடாமல்
அவரது சீடர்களாக மாறுவதைத்தான் இயேசு விரும்புகிறார். சீடர்கள் அவரது பாதத்தில் அமர்வதையும் அவரது மார்பில் சாய்வதையும் விரும்புகின்ற இயேசு தன் சிலுவையின் அடியில் தன் தாய் மரியாவோடும் தன் அன்பு சீடர் யோவானோடும் நிற்பதையும் பார்க்க விரும்புகின்றார். சிலுவை அடியில் வந்து நிற்கின்றவர்கள் எப்போதும் சொற்பமாகவே இருக்கின்றனர். ஆனால் சிலுவின் அடியில்தான் சீடர்கள் என்ற அந்தஸ்தை பெறுகின்றனர். திருத்தூதர்கள் விண்ணேற்பின் போது இன்னும் சீடர்களாக வேண்டியவர்களாக இருந்தனர். பிற்காலத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் சிலுவையின் அடியில் மட்டுமல்ல, சிலுவையிலேயே தங்களை இணைத்து உண்மை சீடர்களாக ஆயினர். ஏனோ இன்றைய நாள்களில் கிறிஸ்துவுடைய ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் பலர் தங்கள் வசதிகளை பெருக்குவதில் கருத்தாயிருந்து தங்களை தேடி வருபவர்களை வெறும் பக்தர்களாக அபிமானிகளாக வைத்து தங்கள் சபைக்கு உறுப்பினர்களாக சேர்த்து கொள்வதில் கவனமாக இருக்கிறார்கள். இறை ஊழியத்திற்கு தங்களை கையளிப்பவர்கள் முதலில் தாங்களே இயேசுவின் உண்மை சீடர்களாக இருப்பதால் மட்டுமே மற்றவர்களை இயேசுவின் சீடர்களாய் ஆக்குவதில் கருத்தாய் இருப்பர். மக்களினத்தாரை இயேசுவின் சீடராக்குவது நல்ல சீடருக்கு விதிக்கப்பட்ட கட்டளையாகும். அதனை செய்ய தவறுபவர் சீடராய் இருப்பதில் தவறுகிறார். எனவே நாமே உண்மையுள்ள சீடர்களாக மாறி மற்றவரையும் இயேசுவின் சீடர்களாக ஆக்குவோம். மன்றாடுவோம். எங்கள் தலைவரும் ஆண்டவருமானவரே, உமது ஊழியக்காரர்களாக எங்கள் வாழ்க்கை சூழல்களில் நாங்கள் இருந்து செயல்பட எங்களை நீர் அழைத்துள்ளீர். ஆயினும் எங்களை நீர் ஊழியர் என்று கருதுவதில் மகிழாது, நீர் எங்களை உம் நண்பர்கள் என்று அழைப்பதிலேயே பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளீர். அவ்வாறே நாங்கள் உமது நண்பர்களாகவும் உண்மை சீடர்களாகவும் வளர்ந்து உமக்கு மகிழ்ச்சி அளித்திட அருள்தாரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாருங்கள், உயிர்த்த இயேசுவின் விருப்பப்படி நாமும் அவரது சீடராகி பலரை சீடராக்க விரைவோம். வாரீர். அல்லேலூயா. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஒளியின் 12ஆம் நிலை. ஆண்டவர் விண்ணேற்றம் அடைதல். வாழ்வளிக்கும் இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையாலும் உயிர்ப்பின் ஒளியாலும் நீர் உலகை மீட்டருளினீர். அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றார். திருதூதர் பணி 1:9-11. சிந்தனை. எந்த குழந்தையும் வளரும் பருவத்தில் பெற்றோரின் கைபிடித்து நடப்பதை கடந்து கைவீசி தானாக நடக்க வேண்டும். 3 ஆண்டுகளாக இயேசுவின் நிழலில் இருந்த சீடர்கள் இப்போது இறை திட்டத்தால் தனித்து இயங்கும் நிலையை அடைந்துள்ளனர்.
அவரோடு இருந்து பழகியவர்கள் அவருக்காக செயல்பட தொடங்க வேண்டும். அந்த தொடக்கம்தான் ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்த நிகழ்வாகும். அது ஒரு விலகி ஓடி கைவிடும் செயல் அல்ல, சீடர்களை பொறுப்பேற்க தூண்டும் நிகழ்வாகும். அது பரவச காலத்தை கடந்து யதார்த்தங்களை சந்திக்க தொடங்கும் நேரம். மேகங்களில் சஞ்சரிக்கும் நேரங்களை கடந்து மண்ணில் கால் பதித்து நடக்கும் நேரம். எனவே தான் வெண்ணுடை அணிந்தவர்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள் என்று அவர்களது செயலிழந்த நிலையிலிருந்து தட்டி எழுப்பி இகவசம் கொண்டவர்களாக இருந்திட அழைப்பு விடுக்கின்றனர். உயிர்த்த ஆண்டவர் 40 நாட்களாக அடிக்கடி சீடர்களை சந்தித்து அமைதியை உரித்தாக்கி கண்களை திறந்து உள்ளத்தை உருக்கி திசைப்படுத்தியது அவர்கள் தன் அரவணைப்பிலேயே இழைத்திருப்பதற்காக அல்ல, அவர்கள் நிஜங்களில் நீந்தி இவ்வுலகை கரை சேர்ப்பதற்காகவே. தாபோர் மலை பரவச உணவிலே தங்கிவிடலாம் என்றிருந்த சீடர்களை சமதளத்துக்கு அழைத்துச் சென்றதும் இதற்காகவே. வெண்ணிற உடை அணிந்தவர்கள் அவர் மீண்டும் வருவார் என்றது ஆண்டோடைய 2ஆம் வருகை குறிப்பதாக உள்ளது. அது எப்போது வரும் என்று கணிப்பதிலோ அது வருவதற்காக காத்து கொண்டு இருப்பதோ நம்முடைய வேலை அல்ல. ஆண்டோடைய 2ஆம் வருகை நம் ஆண்டவர் இயேசுக்கே தெரியாது என்று தெளிவாக சொல்லியுள்ளார். இந்த 2ஆம் வருகை எப்போதும் வரலாம், நினையாத நேரத்தில் வரலாம். அதனை யாரும் துரிதப்படுத்தவும் முடியாது, அதனை தள்ளி போடவும் முடியாது. ஆதவன் கிழக்கில் உதிப்பதற்கு நாம் எதனையும் செய்வதில்லை என்பது போல ஆண்டவருடைய வருகைக்காக நாம் எதுவும் செய்து கொள்ள முடியாது. விழித்தெழுந்தவர்கள் ஆதவன் உதிப்பதை காண்பார்கள். அவ்வாறே முன்மதியினராய் விழிப்பாய் இருப்பவர் அவரது வருகையை கண்டு பயனடைவர். அதுவரை நம் கடமையை ஆண்டவர் இப்போது வருவது போல செய்து கொண்டே இருப்போம். இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்பக்கம் அமர்ந்ததும் சீடர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருந்த போது ஆண்டவரும் அவர்களோடு இருந்து செயல்பட்டு அரும் அடையாளங்களால் அவருடைய தூதரை பணியை உறுதிப்படுத்தினார். உயிர்த்த ஆண்டவரின் ஒளி பரவசமூட்டி மயக்கும் ஒளி அல்ல, மாறாக உள்ளொளியாகவும் வழிகாட்டி முன் செல்லும் ஒளியாகவும் இருக்கிறது. மன்றாடுவோம். விண்ணிலிருந்து எம்மை தேடி வருகின்ற இளம் ஞாயிறே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மதித்து உமது சார்பாக எங்கும் செயலாற்றும் நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக நாங்கள் இருந்திட எங்களை பலப்படுத்தும். நீர் எங்களோடு உடன் பயணித்து உடன் உழைக்கும் ஆண்டவராய் இருக்கிறீர் என்று ஆழமாக நம்பிட எமக்கு வரம் தாரும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாருங்கள், உயிர்த்த இயேசுவின் நம்பிக்கைக்குரிய ஊழியர்களாய் அவர் வரும் வரை விழிப்பாய் காத்திருப்போம். அல்லேலூயா. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஒளியின் 13ஆம் நிலை. அன்னை மரியாவுடன் மேல் அறையில் ஜெபத்தில் நிலைத்திருத்தல். வாழ்வளிக்கும் இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையாலும் உயிர்ப்பின் ஒளியாலும் நீர் உலகை மீட்டருளினீர். சீடர்கள் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். திருதூதர் பணி 1:12-14. சிந்தனை. இயேசுவை சுற்றி வளர்ந்த சீடர்களுக்கு இயேசு தங்கள் பார்வையிலிருந்து மறைந்தது துடுப்பிழந்த படகு போல திக்கற்ற உணவை தந்திருக்க வேண்டும். அத்தருணத்தில் தான் அன்னை மரியா தான் சிலுவையில் அடியில் ஏற்ற தரணியரின் தாய் என்ற பொறுப்பை செயல்படுத்தி சீடர்களுக்கு அரவணைப்பையும் தருகின்றார். இயேசுவின் நினைவில் மூழ்கி மரியாவை சூழ்ந்து சிறு மந்தையாக திரு அவை உருவெடுக்க தொடங்கிவிட்டது. இயேசுவின் நாமத்தால் கூடியிருப்பவர் மத்தியில் அவர் வந்து குடிக்கொள்வதாக சொன்ன வாக்குறுதி நிறைவேற அவர்கள் ஒன்று கூடியிருந்தனர். எங்கெல்லாம் இயேசுவின் நினைவால் தூண்டப்பட்டு வேற்றுமை கழிந்து ஒன்று கூடி வருகின்றார்களோ அங்கெல்லாம் திரு அவை தோற்றம் காண்கின்றது. அந்த மேல் மாடியில்தான் அன்னை மரியாவின் உடனிருப்பில்தான் முதலாக திரு அவை தோற்றம் கண்டது என்று சொல்வது சால சிறந்ததே. எனவே தான் பெந்தகோஸ்தே பெருவிழாவை திரு அவையின் பிறந்தநாள் என்று பொதுவாக சொல்வதும் உண்டு. அங்கு மனங்கள் இணைந்திருந்தன, மன்றாட்டு ஏறெடுக்கப்பட்டது. அதுவே திரு அவையின் பண்பும் பயனும் ஆகும். மரியா அல்லாத அந்த கூடுகை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? மரியா அந்த நேரத்தில் இயேசு விட்டு சென்ற வெற்றிடத்தை நிரப்புபவராக இருந்தார். சீடர்களின் இருள் சூழ்ந்த வாழ்வில் விடியற்கால விண்மீனாக துலங்கினார். மரியா அவர்களோடு தங்கியிருந்தது இயேசுவை பற்றி இன்னும் அறியப்படாத அரிய உண்மைகளை உணர்வு பூர்வமாக மரியாவிடமிருந்து கேட்டறிந்திட உதவி இருக்க வேண்டும். மரியா இயேசுவின் பதிலாளாகவும் இயேசுடைய வாழ்க்கை மற்றும் வார்த்தைகளின் விளக்குறையாகவும் இருந்திருப்பார்கள் என்பதில் ஐயம் என்ன உள்ளது? இந்த மரியாவை ஓரம் கட்டிவிட்டு இயேசுவை மட்டும் கொண்ட கிறிஸ்துவ வாழ்வு குறைவுபெற்ற ஒன்றாகவே இருந்துவிடும். இயேசுவின் சிலுவைப்பாடுகளின் போது மரியாவிடம் காணப்பட்ட துணிச்சல் சீடர்களை துணிச்சல் கொள்ள செய்திருக்கும். இயேசுவின் மீது மரியா கொண்டிருந்த இதயபூர்வமான பாசம் சீடர்களில் இயேசுவின் மீது இதயபூர்வமாக பாசத்தை பற்ற வைத்திருக்கும். மரியாவை வெறும் பரிந்துரையாளராக மட்டும் காணாது நமக்கு இயேசுவை உருக்கமாக அறிமுகம் செய்து வைக்கும் சீடராகவும் அவரை காண்பதும் நல்லதாகும். இயேசு இறுதியாக தந்த மாபெரும் கொடை உயிராற்றல் கொண்ட பாசமிகும் தாய் மரியாவாகும். மரியாவும் தன்னை ஒருபோதும் இயேசுவிடமிருந்து பிரித்து காண்பதை விரும்ப மாட்டார். அவரும் இயேசுவால் மாண்படைந்தவர் என்பதை மறுக்கவும் மாட்டார். மன்றாடுவோம். மரியின் மைந்தரே, எங்கள் அனாதைகளாக விட்டுவிட மனமில்லாதவராக உம் தாயை எம் தாயாக தந்தீரே. அவளது தாயின் அரவணைப்பில் நாங்கள் தங்கி திடம் கொண்டு உம்மை எமது வாழ்வாலும் சொல்லாலும் செயலாலும் பறைச்சாற்றும் சீடர்களாக நாங்கள் திகழ்ந்திட உமது ஒளியால் எம்மை நிரப்பியருளும். அம்மா மரியே, அன்று சீடர்களுக்கு உடனிருப்பு தந்தது போல எங்கள் போராட்டம் நிறைந்த எம் வாழ்வில் எமக்கு சகாய தாயாய் இருந்தருளும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாருங்கள், அன்னை மரியாவின் உறவில் இணைந்து இயேசுவை உணர்கொண்டு அறிந்திட விரைவோம். அல்லேலூயா. முத்திரை ஆனவரே, சாட்சியாய் வாழ்ந்திடவே அன்பாய் வழி நடத்தும் அபிஷேக முத்திரை ஆனவரே, சாட்சியாய் வாழ்ந்திடவே
அன்பாய் வழி நடத்தும். அக்கினி மயமே பரிசுத்த ஆவியை எரித்தணலாய் எழும்பிடுவீர், அப்பா நிரப்பிடுவீர். அக்கினி மயமே பரிசுத்த ஆவியை எரித்தணலாய் எழும்பிடுவீர், அப்பா நிரப்பிடுவீர். ஒளியின் 14ஆம் நிலை, தூய ஆவி அனுப்பப்படுதல். வாழ்வளிக்கும் இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையாலும் உயிர்ப்பின் ஒளியாலும் நீர் உலகை மீட்டருளினீர். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். திருதூதர் பணிகள் 2:2-4. சிந்தனை. தேற்றருள்வாளரை அனுப்புவதாக வாக்களித்தபடி ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்த 10வது நாளில் அதனை நிறைவேற்றி காட்டுகிறார். சீடர்கள் ஆண்டவருடைய பணியை தொடர அவர்களுக்கு முதலில் தேவைப்படுவது அறிவு அல்ல, ஆற்றல். அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை சொல்வன்மையினாலும் அறிவினாலோ அறிவிக்க முடியாததால் அவர்களுக்கு தேவை ஆற்றல். ஆற்றலாலும் சக்தியாலும் ஆகாதவற்றை ஆக்கிக் காட்ட மேலிருந்து வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுள் தமக்கென ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் போது உலக பிரகாரமாக தகுதி பார்த்து எடுப்பதில்லை. மாறாக தேர்ந்தெடுத்தவர்களை தம் ஊழியத்திற்கு தகுதியாக்குகிறார். அவ்விதமாகவே பாமரர்களும் படிப்பு வாசனையற்றவர்களுமாய் இருந்த சீடர்களுக்கு தூய ஆவியை தந்து தகுதியுடையவர்கள் ஆக்குகிறார். அங்கு வீசிய கொடும் காற்று கடவுளின் படைக்கும் மூச்சை குறிப்பதாகும். ரூஹா அவ் யாவே என்று அழைக்கப்படும் மூச்சு ஆகும். நெருப்பு அவர்களை புடமிட்டு சுத்திகரித்து ஏற்புடையவராக்குவதையும் குறிப்பதாக உள்ளது. நெருப்பு நாவுகள் அவர்கள் புத்துயிர் பெற்றதையும் குளிர்ச்சியும் வெதுவெதுப்பும் அற்று அனல் கொண்டவர்களாக மாறினதையும் உணர்த்துகிறது. ஆண்டவர் மண்ணுலகில் தீயை மூட்டவே வந்ததாகவும் அது உடனே பற்றி எரிய வேண்டும் என்ற ஏக்கம் பெருமூச்சோடு சொன்னதும் இப்போது இந்த சீடர்களிடம் பற்றி எரிந்து நிறைவேற ஆரம்பித்து விட்டது. இன்று நமது உலகிற்கு தேவை மற்றொரு பெந்தகோஸ்து நிகழ்வு என்று பலர் சொல்கின்றனர். உணவிழந்து நம்பிக்கையிழந்து ஆற்றலற்று போன இந்த உலகத்திற்கும் ஆர்வமும் ஊக்கமும் அற்றுப்போய் வாடிக்கை சடங்கு சம்பிரதாயம் என்று ஊர்ந்து கொண்டிருக்கும் திரு அவைக்கும் அனல் ஊட்டும் ஆவியின் பொழிவு தேவைப்படுகிறது. இல்லங்களில் உறவுகள் உறைந்து போய் உணவுகள் மங்கிப்போய் பாச அனல் குன்றிப்போய் ஈடுபாடும் அர்ப்பணமும் மறைந்து போயிருக்கும் நமது உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் உயிர்த்த ஆண்டவர் தம் ஆவியினால் அனல் ஏற்றி ஒளியின் கதைகளை வீசி உயிர் கொள்ளச் செய்கின்றார். தூய ஆவின் அருள்பொழிவால் அவர்களிடம் ஆவின் கொடைகள் மலிந்து வல்லமையோடு அவர்கள் செயல்பட்டனர். ஆயினும் அவர்களின் நம்பிக்கையாளர்கள் மத்தியில் ஏற்புடையவர்களாகவும் நன்மதிப்புள்ளவர்களாகவும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாகவும் ஆக்கியது அவர்களிடம் காணப்பட்ட ஆவியின் கனிகள். அவை அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். இவற்றையே நாமும் கொண்டு வாழ்வோம். மன்றாடுவோம். ஆவியான தேவனே, அசைவாடுமே, உமது தூண்டுதலுக்கும் உந்துதலுக்கும் நாங்கள் என்றும் உமது வழிநடத்துதலுக்கும் இணங்கி இறை திருவுளத்தை செய்திடுவோமாக. உமது தெய்வீகம் இல்லாமல் மனிதர்கள் எங்களிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. எம்மில் அசுத்தமானதை சுத்தப்படுத்தும், உலர்ந்ததை நனையும், நோவாய் இருப்பதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும்,
குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறுனதை செம்மைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாருங்கள், நாம் தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட்டு இயேசுவின் உயிராற்றல் உள்ள சாட்சிகளாக உலகில் வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா. ஒளியே ஒளியின் ஒளியாம் இறை ஒளியை ஏற்றுவோம், எங்கும் ஏற்றுவோம். ஒளியே ஒளியின் ஒளியாம் இறை ஒளியை ஏற்றுவோம், எங்கும் ஏற்றுவோம். வீடு எங்கும் எங்கள் வீதி எங்கும், நாடு எங்கும் இந்த உலகமெங்கும் இறையின் அருளால் அருளின் மொழியை ஏற்றுவோம், ஏற்றுவோம், ஏற்றுவோம். ஒளியே ஒளியின் ஒளியாம் இறை ஒளியை ஏற்றுவோம்.